மாலைமலர்.com நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஹரிஷ் நாராயண். நானும் என் ஃப்ரெண்ட் ஹரிஷங்கர் சேர்ந்து இதுக்கு முன்னாடி அம்புலின்னு ஒரு 3D படம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து எங்களோட இது நெக்ஸ்ட் ஃபிலிம் ஜம்புலிங்கம் 3D. இந்த படம் முழுக்க ஒரு குழந்தைகள் படமாக இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு எக்ஸாம் டென்ஷன்லாம் மறந்து ஜாலியாக ஒரு ஜப்பான் டூர் போயிட்டு வர மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த படத்தில் அம்புலி கோகுல்நாத் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, அஞ்சனா கீர்த்தி ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க, அண்ட் பேபி ஹம்சிகா அப்படின்னு ஒரு குழந்தை க்யூட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஜப்பானில் கல்யாணராமன் படத்துக்கு அடுத்தபடியாக முழுக்க இந்த படம் தான் அங்கே ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜப்பான் ஆல்ரெடி நோன் ஃபார் சீனிக் லொக்கேஷன். ஸோ அது எல்லாமே 3Dயில் காட்டணும். ப்ளஸ் அங்கே இருக்கிற டால்ஃபின் ஷோ, ஒரு மேஜிக் ஷோ, அப்புறம் சூமோ ஃபைட்டு, சாமுராய் ஃபைட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குழந்தைகள் பார்க்கக்கூடிய வகையில், அவங்க பெர்ஸ்பெக்டிவில் அவங்க ரசிக்கக்கூடிய வகையில் ஃபன்னியாக பண்ணியிருக்கோம். இல்லை அம்புலி படம் ஆகட்டும், ஆகட்டும், ரெண்டுத்துலேயும் பயமுத்துற மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதில் அதில் அம்புலி அது ஸ்டில் ஒரு குழந்தைங்க இதுவாக தான் டிசைன் பண்ணியிருந்தோம், ஒரு பூச்சாண்டி கதை மாதிரி. இது குழந்தைங்களோட கார்டனில் ஜாலியாக விளையாடும்போது எப்படி ஒரு ரம்யமாக கலர்ஃபுல்லாக ஒரு இதுவாக இருக்குமோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ரைட் ஃப்ரம் டே 1 பிளான் பண்ணோம். ஏன்னா இதில் ஹாரர் வந்தாலுமே அது ஒரு சின்ன எபிசோடு ஒன்று இருக்குது, பட் அதுவும் ஒரு காமெடியாக தான் இருக்கும். ஆக்சுவலி வருகிற மே 13 தேட்டரில் வருது. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ கிட்ஸ் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன், பேரண்ட்ஸை கம்பல் பண்ணி கூப்பிட்டு படத்தை பாருங்கள். 3D படம் டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். பேரண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள், என்னை கூப்பிட்டு போங்க, சம்மர் கேம்ப் அது இதுன்ற மாதிரி ஜப்பான் டூர் போகணும்னு சொல்லிட்டு கேட்டு இந்த படத்துக்கு வாங்க. ஹலோ, என் பேர் தான் ஹம்சி. இந்த படத்தையும் என் பேர் ஹம்சி தான். இந்த படத்தை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட் இருந்தாலும் ஜப்பானில் தான் ஃபுல்லாக எடுத்தோம். ஸோ ரொம்ப குளிரித்தாங்க. பட் இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிட்டோம். அண்ட் இந்த படத்தில் நான் என்ன ரொம்ப என்ஜாய் பண்ணேன்னா, நிறைய இடத்துக்கு போகணும் ஜப்பானில். ஜப்பான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் லைக் கேம்பிளிங் போகணும். கேம்பிளிங் ரொம்ப யூனிக் ஜப்பானில். அண்ட் ஹாட் ஸ்ப்ரிங் போகணும், சுமோலாம் பார்த்தோம், ஸ்னோலெல்லாம் விளையாடணும். அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அண்ட் ஸ்னோலாம் இந்தியாவில் சென்னையிலலாம் பெய்யாது. ஸோ அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அதோட விளையாட, ரியல் ஸ்னோவோட. அண்ட் அப்புறம் ஆக்ட்ரஸ் சுகன்யாவோட நடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுக்கும் நான் ரொம்ப ப்ரௌடாக இருந்தேன். ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய ஆக்ட்ரஸ். அண்ட் அவங்களோட பரதநாட்டியம் கூட ஆடினேன். அவங்க தான் என்னோட அம்மாவை நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். MSG மூவிஸ் அண்ட் சங்கர் ப்ரோஸ் இணைந்து பண்ணியிருக்கேன் இந்த ஜம்புலிங்கம் படத்தோட 2 இயக்குநர்களில் நானும் ஒருவர். என்னோட பேர் ஹரிஷங்கர். நாங்கள் ஹரிஷன்ற நேமில் பண்ணிகிட்ருக்கோம். அம்புலி 3D அப்புறம் இது எங்களோட ஜானர்னு எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ண த்ரில்லர் அண்ட் ஹாரர்லேருந்து இப்போ தாண்டி ஒரு காமெடி ஃபிலிம் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோரி லைன் பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு காமெடின்னு ஃபஸ்ட்டு டைமாக பண்ணோம். ஸோ இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸாக போயிடக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒன்றா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிட்ஸ் சைடாக அந்த ட்ராக் போயிடும். இல்லைனா ஃபுல்லாக கொஞ்சம் காலேஜ், டீனேஜ் அண்ட் அடல்ட்ஸ், பேரண்ட்ஸ் பார்க்குற மாதிரியான ஒரு டைலாக் பெஸ்ட் காமெடியாக போயிடும். அப்படி இல்லாமல் இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக எல்லாருக்குமே சேர்ந்து இருக்க மாதிரியான ஒரு படமாக இருக்கணுன்றதுக்காக பிளான் பண்ண கதை தான் இந்த ஜம்புலிங்கம் 3D. அதர் க்ரூவை பற்றி சொல்லணுன்னா, சதீஷ் பண்ணியிருக்கார் கேமராமேனாக. அவர் தான் அம்புலிக்கும் பண்ணார். ஸோ 3D ரொம்ப அமேசிங்காக வந்திருக்கு. நிறையா ஸ்க்ரீனை விட்டு வெளியில் வர மாதிரியான எலிமெண்ட்ஸ். ஏன்னா 3Dன் போது நம்ம எதிர்பார்க்காத அதுதான். ஸோ அதுக்கான விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். லைக் ஸ்னேக்கு, ஒரு ஸ்வாட் வெளியில் வர மாதிரி. அண்ட் பரதநாட்டியமோட டான்ஸில் 3Dயில் ஹேண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே 3Dயில் வெளியில் வர மாதிரி. இந்த மாதிரிலாம் நிறைய எலமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். மாலைமலர்.com. நான் தான் உங்கள் கூகுள் பேசுகிறேன். ஜம்புலிங்கம் 3D படத்துடைய கதாநாயகன். இது ஹரி அண்ட் ஹரிஷோட இயக்கத்தில் வந்திருக்க 4வது படம். ஸோ இந்த படம் என்னோடய கரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். இது ஹீரோவாக பண்ணுற 2வது படம். முதல் படம் படம். அந்த படத்தில் ஒரு சட்டில் தான் பண்ணியிருப்பேன். பட் இந்த படத்தில் முழுக்க கோகுல் என்ன பண்ணுவாரோ அதை விட எக்ஸ்ட்ராவாக இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன் பர்ஃபார்மன்ஸஸ். ஏன்னா இது வரைக்கும் பார்க்காத விஷயங்களாக இருக்கும். நான் பண்ணுற பர்ஃபார்மன்ஸஸில் பார்க்காத விஷயங்களாக இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். நிறைய எஃபர்ட் போட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, யூனிசைக்கிள் சொல்லுவாங்க, ஒரு வீல் சைக்கிள். அந்த சைக்கிளோட ஒரு வென்ட்ரிகாலிசம் பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருப்பேன். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரோப் போட்டு பண்ணியிருப்பான், அதாவது கிராஃபிக்ஸ் போட்டு பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் மேனுவலாக பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலாகவே பண்ண விஷயம், ஓனாகவே பண்ண விஷயம். ஸோ இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னா, ஒரு கிராமத்து இளைஞன் மொழி தெரியாத ஊரில் நாட்டில் போயிட்டு மாட்டிக்கிட்டு எப்படி அவன் டேலண்ட் மூலயமா தப்பிச்சு வெளியே வரான். அதுதான் இந்த படத்துடைய கரு. இது பெரிய ப்ளஸ்ஸாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானை ரொம்ப அழகாக 3D மூலயமா காட்டியிருக்காங்க சினிமாட்டோகிராஃபர் சதீஷ். அது மட்டும் இல்லாமல் ஒரு 100 ஜப்பான் நடிகர்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹீரோயினா அஞ்சனா கீர்த்தி, அப்புறம் பேபி ஹம்சி பண்ணியிருக்காங்க ஒரு முக்கியமான ரோலில். ஸோ இந்த படம்
2 ஹவர்ஸ் இந்த படம். அந்த 2 ஹவர்ஸுமே ஒரு ஃபேமிலியோட கிட்ஸோட என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். டெஃபினட்டாக இதை நம்பி போய் பார்க்கலாம் தியேட்டரில். மே 13 ரிலீஸ் ஆகுது. ப்ரொடியூசர் வந்து ஹரி அண்ட் ஒகிதா. எம்பிஎல் ஃபிலிம்ஸோட டைப் பண்ணி எஸ்வி சேகர் சார் மூலயமா இந்த படம் ரிலீஸ் ஆகுது மே 13. ஸோ ஃபேமிலியோட போய் சேர்ந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். malaymalarviewers.com என்னோட வணக்கம். நான் அஞ்சனா கீர்த்தி பேசுகிறேன். நம்ம இப்போ ஜம்புலிங்கம் 3Dயோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். ஜம்புலிங்கம் 3D பற்றி பேசணுன்னா, ஜம்புலிங்கம் 3D இஸ் டிரெக்டட் பை த ஜுவா ஹரி அண்ட் ஹரிஷ். இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் கொஞ்சம் ஹாரர் பேஸ்டாக இருந்திருக்கு. அம்புலி 3D, ஓரிரவு, இந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு for the first time they're trying at a comedy light-hearted feel good film and it has come out really brilliantly. படத்தில் கோகுல் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. கோகுலை பற்றி எல்லாருக்குமே தெரியும். கோகுல் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் மைம் ஆர்டிஸ்ட், ஒரு எக்ஸலண்ட் டான்ஸர் அண்ட் வெரைட்டி பெர்ஃபார்மர். கோகுல் எப்போதுமே ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி, கான்செப்ட்ஸ் ட்ரை பண்ணி அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில். அண்ட் இதில் எங்கள் 2 பேரையும் தவிர ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் இஸ் டன் பை பேபி ஹம்சிகா. பேபி ஹம்சிகா வந்து இதோட இட்ஸ் ஹர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. இட்ஸ் அ தரோ என்டர்டெய்னர். இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஜாப்பனீஸ் ஆர்டிஸ்ட் as well. ஃபுல் காமெடி, பிகினிங் டு எண்ட் காமெடி இருக்குது. எல்லாமே இருக்குது. பிட்ஸ் ஆஃப் மதர் சென்டிமெண்ட் அண்ட் எவ்ரி திங். இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஷேர் ஆஃப் எவ்ரி திங். படம் வந்து கண்டிப்பாக சில்ட்ரன் மட்டும் இல்லை, பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. அது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இட் இஸ் அ family entertainer, full family entertainer, like people of all ages will enjoy the film. படம் 13th of May ரிலீஸ் ஆகுது. சம்மருக்கு ஒரு ட்ரீட்டாக 3D ஃபிலிமாக ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள்லாம் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும்.